கேட்டில என்ன முட்டி எல்லாரும் இப்படி வாயில கைய வச்சுக்கிட்டு வாயை பழந்துகிட்டு இருக்கிறவளுக. எக்கா அன்னைக்கிலிக்கா உன் மாமியா தான் சரியான அஜால் குஜால் பார்ட்டின்னு நினைச்சோம்னா உன் நாத்தனா அதுக்கு மேல டகால் டிகால்டி பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கு. என்ன டகால்ட்டு டிகால்ட்டு பார்ட்டியோ என்ன கரும மோட்டி. நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல என்னைய கொஞ்சம் பாராட்டி படுத்தினாளுக. ஆத்தாடி ஆத்தா, வேற ஒருத்தியா இருந்தா என்னென்னமோ ஆயிருக்கான். என்னைய கண்டு எல்லாத்தையும் சமாளிச்சு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்ன செய்யறது, மாமா நல்ல மனுஷனா போயிட்டாருல டீ. எக்கா அப்ப கல்யாணம் ஆன புதுசுல சரியான மண்ணு முக்கிலியால இருந்திருக்க நீ. மண்ணுனாலும் மண்ணு, உங்க மண்ணு எங்க மண்ணு இல்லட்டி சரியான களிமண்ணு, கருச காட்டு மண்ணு. அன்னைக்கிலிக்கா சரி அதெல்லாம் விடு. உன் நாத்தன ரூமை போய் சுத்தம் பண்ணியா? அப்புறம் இல்லாமலா பின்ன வேற என்ன முட்டி செய்யறது. என் நாத்தனாவே வந்து நின்றுக்கிட்டு ஹச்சு ஹச்சு ஹச்சுன்னு ஒரே கச்சா போட்டுக்கிட்டு இருந்தா. என் மாமியாக்காரி நின்றுக்கிட்டு ஒரே ஆட்டமா ஆடிட்டா. என் மக காலேஜுக்கு போறவ, அவளுக்கு தும்மல் வருது, இருமல் வருது, என் ரூமை கூட்டாம கிடக்கு, பண்ணாம கிடக்கு, பறிக்காம கிடக்குன்னு. அப்புறம் போய் கூட்டித்தானே ஆகணும், வேற என்ன டீ செய்யறது. அன்னைக்கிலிக்கா அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ணிட்ட. மாமா தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காருல. என்னால கூட்ட முடியாது, போய் முடிஞ்சா பண்ண முடியாட்டி போடின்னு சொல்லி விட்டுருக்கணும்க்கா. நீ எதுக்கு போய் கூட்டிக்கிட்டு இருக்கிறவ? சரியான லூசுக்கா நீ. இடி நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் இல்லட்டி. அந்த காலத்துல நான் சரியான பேப்பாத்தா இருந்தோம் டி. ஒரு இளவு மண்ணுன்னு தெரியாது, ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலும் அதை எடுக்க தெரியாது. அதை ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு அதை எடுத்து அதை சரி பண்ணிக்கிடுவோம். ஒரு கூறுவாரும் தெரியாது டி. என் மாமியா என்ன சொல்றாளோ அதை கேட்டுக்கிட்டு கட்டாந்தரையில கிடக்கிற கண்டுக்குட்டி மாதிரி கிடந்தோம் டி. நல்லா கிடந்த கட்டாந்தரையில கிடந்த கண்டுக்குட்டி மாதிரி. சரி சரி, அடுத்து என்னாச்சு? ரூமுக்கு கூட்ட போனேன், அதுக்கப்புறம் உள்ள கதையை சொல்லு. எக்கா சீக்கிரம் சொல்லுக்கா, எங்களுக்கு ஆர்வம் தாங்கல. எட்டில நெடுவாளி, என் நாத்தனாட்டையும் மாமியாட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு மூக்க மூக்க சிந்திக்கிட்டு தெரியறது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன் டீ? அன்னைக்கிலிக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி உங்களை முருட்டு மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த மாமியாரை இப்போ சுண்டு விரல்ல நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் கொஞ்சம் எங்கள் மாமியாரை ட்ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல, அதனால கேட்குறோம். சரி சரி சொல்கிறேன் டீ மாடனே, சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கிலிக்கா கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல மாமியாட்டை எப்படி மொத்து பட்டுச்சு, நாத்து நாட்டை எப்படி சிக்கு பட்டுச்சுங்கிற கதையை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க எல்லாரும் அன்னைக்கிலிக்கா ஃபிளாஷ்பேக்கு போவோம். என்ன இந்த லைலா பிள்ளை வீடு ஊரா குப்பையும் கூலமும் பேப்பரும் துணியும் மணியுமா கிடக்கு. இப்படியா வயசு பிள்ளை ரூமை வச்சுக்கிறது? ஒரு சுத்த வட்டமா வச்சுக்கிறது இல்ல. நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற ரூமையே சுத்தம் பண்ணிக்கிற மாட்டான். இங்கே வந்து நாத்தனார் ரூமையெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன செய்யறது? பொண்ணா பிறந்தா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டே ஆகணும் போல. எட்டி அன்னைக்கிலேயே ஒரு ரூமை கூட்டுறதுக்கு 1 மணி நேரமா? கூட்டிட்டியா என்ன? இங்கே வாங்க. எத்தே இந்த கூட்டிக்கிட்டு இருக்கே, இந்த வாரேன். எங்க இவ ஆளை காணா? துணுமணி பூரா எம்புட்டு குமிச்சு கிடக்குது. இதை எடுத்து மடிச்சு வைக்காம அவ எங்க போயிட்டா? எட்டி அன்னைக்கிளி எத்த சொல்லுங்கத்த. லைலா ரூமு பூரா ஊறுபட்ட குப்பையும் தூசியுமா கிடந்துச்சு. அதை நீங்க சொன்னது மாதிரி எல்லாத்தையும் கூட்டி குப்பை அள்ளி கொல்லை பக்கத்துல கொண்டு போய் கொட்டிட்டு வரம்தே. ஏட்டி 10 ஏக்கர்ல ஏட்டி ரூம் கட்டி போட்டிருக்கேன். இந்த 10க்கு 10 ரூமை கூட்டுறதுக்கு உனக்கு 4 மணி நேரம் ஆகுது. கூட்ட 1 மணி நேரம், குப்பை கொட்ட 1 மணி நேரம், இப்படி லாத்திக்கிட்டு தெரிஞ்சா மற்ற வேலையை என்ன பண்ணி பாக்குறது? எத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், சமைக்க கூட செஞ்சுட்டேனே. இனி என்ன வேலை இருக்கு? ஓஹோ, ஒரு சொல்லு சொன்னோம்னா சரித்த கேட்டுக்கிறேன் பண்றேன் பாக்குறேன்னு சொல்லாம எதுத்தாத்து வேற பேசிக்கிட்டு இருக்க. இதத்தையும் ஆத்தா உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? எத்தை நீங்க கேட்டதுக்கு தானே நான் பதில சொன்னேன். நான் என்ன இப்ப எதிர்த்து பேசுனேன்? எதுக்கு அம்மா அப்பாவையெல்லாம் இழுக்கிறியத்த? ஆச்சி போது நிறுத்துட்டி. ஆனா உன்னா மூஞ்சியும் முகரையும் மாத்திக்கிட்டு எதை கத்து கொடுத்தாளுகளோ கத்து கொடுக்கலையோ நல்லா நடிக்க கத்து கொடுத்துருக்காளுகட்டி உனக்கு. எத்தனை இப்ப என்னத்த செஞ்சேன்? யாமத்தை நடிக்கிறோம்லாம் சொல்றிய? இங்க பாரு, உன் ஆத்தா அப்பட நடிச்சுக்கிட்டு வேலை பார்க்காம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சது மாதிரி இங்க தெரியக்கூடாது. அதுவும் ஏன் கிட்ட தெரியக்கூடாதாமா சொல்லிவிட்டேன். இங்க பாரு, நாளைக்கு லைலா காலேஜுக்கு போட்டுட்டு போற துணிமணியை பூரா எடுத்து போட்டிருக்கா. எல்லாத்தையும் ஒழுங்கா போய் கொல்லை பக்கத்துல ஊற வச்சு துவைச்சு போடு, சரியா? அத்தை லைலா துணியை துவைக்கணுமா? என்னம் டீ, என்ன லைலா துணியை துவைக்கணுமான்னு ஒரு படியா இழுக்கிற? ஏன் உன்னால துவைக்க முடியாதா? துவைக்க முடியாதுன்னா சொல்லு, நான் போய் துவைச்சு போட்டுக்கிறேன். ஐயோ இல்லத்த, துவைக்க முடியாதுன்னு சொல்லல, துவைக்கணுமான்னு தான் கேட்குறேன். நான் போய் துவைக்கிறேன், நான் போய் துவைக்கிறேன். அப்படி சொல்லணும், சரியா? ஆமா, போய் கொல்லை பக்கத்துல சருப்பு பொடி இருக்கு, போய் நல்லா ஊற வச்சு நல்லா அடிச்சு கும்மி போட்டு துவைக்கணும், சரியா? அழுக்கு ஒரு அழுக்கு இருந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாமா. சரித்த, துவைக்கிறேன். இப்படி இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நகண்டுக்கிட்டு அண்ணன் நடந்துக்கிட்டு தெரியாம ஒழுங்கா விரசா போய் ஊற வச்சு துவைப்போ. அம்மா அம்மா பாட்டி லைலா வா வா. அடேங்கப்பா, ரூம் எல்லாம் பயங்கரமா சுத்தம் பண்ணிருக்கு போல் இருக்கு.
ஆமாட்டி லைலா, நான் கூட அந்த குண்டச்சியை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம இழுக்கிற இழுவைக்கெல்லாம் வருவா போல் இருக்குடி. நல்லாத்தான் வேலை பார்க்குறா. இனி அவ தானே நமக்கு வேலைக்காரி. அம்மா, எனக்கு என்னவோ மைனி வந்ததுக்கு அப்புறம் அண்ணனோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். காலையில பத்தியா உன் வேலையை நீனே செஞ்சுக்கோ, மைனி கிட்ட எதுவும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு போகுது. எட்டி கூறத்த பயம் அவளே, அங்கேதான் உன் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ணங்காரன் இருக்கையில மைனி வாங்க மைனி, மைனி சாப்பிடுங்க மைனி, மைனி உட்காருங்க மைனின்னு அவளுக்கு பக்குவம் பண்றது மாதிரியே இருக்கணும். அவன் வீட்டுல இல்லாத நேரத்துலதான் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும், புரிஞ்சுதா? அம்மா, அண்ணன் வந்தோன்னு மைனி போட்டு கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் நம்ம கதி அதோ கதிதான். எட்டி, என் மயன் சுப்பிரமணிய பத்தி எனக்கு தெரியும். அவனை எந்தெந்த நேரத்துல அடக்கணும், எந்தெந்த நேரத்துல ஒடுக்கணும்னு அம்மா பாத்துக்கிறேன். நீ உன் ஜோலியை பாத்துக்கிட்டு புக் எடுத்து வச்சுக்கிட்டு படி. சரி சரி, ஓகே. அப்படியே மைனிட்ட சொல்லி எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொண்டுட்டு வர சொல்லுமா. நான் பெத்த மவளை, புலிக்கு பிறந்தது பூனை ஆயிருமா? கொண்டுட்டு வர சொல்றேன் டே, கொண்டுட்டு வர சொல்றேன். ஆகா, நம்ம மக இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்தான்னா நம்மளையே தூக்கி சாப்பிட்டுருவா அவள் இருக்கே. சூப்பர் சூப்பர், அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும். பங்கச மகளா கொக்கா நானாவா? அன்னைக்கிளி, அன்னைக்கிளி எங்கம்மா இருக்க? என்னம்மா அன்னைக்கிளி, வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன், கொல்லை பக்கத்துல இருக்க, ஒரு சத்தம் கூட போடாம நிக்கிற. மாமா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. இந்த துணியை அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த தண்ணி சத்தத்துல நீங்க கூப்பிட்டது கேட்கல. சரிம்மா சரிம்மா. என்ன ஒரு வாளி துணி ஊற வச்சிருக்க? காலையிலேயே துணிமணிலாம் துவைச்சு போட்டுட்டீல, இப்போ என்ன மறுபடியும் ஊற வச்சு துவைச்சிக்கிட்டு இருக்கிறவ? மாமா, இது லைலாவோட. என்ன லைலாவோட துணியா? லைலாவோட துணியை நீ எதுக்கு துவைச்சிக்கிட்டு இருக்கிறவ? சுப்பிரமணி, என்னப்பா எப்பப்பா வந்த? அம்மா, இப்பதான் வந்தேன். அம்மா, லைலாவோட துணிமணியை எதுக்கு அன்னைக்கிலேயே துவைக்க சொல்றிய? அவளோட வேலையை அவ தான் பார்க்கணும்னு காலையிலேயே சொல்லிட்டு போனா இல்லையா? அட ஏன்டா மைனே அந்த கூத்த கேட்குறேன்? நானா அவன் பொண்டாட்டியை துவைக்க சொல்கிறேன். எத்தே, நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு போட்டு சும்மாதான் உட்காந்துருக்கிறேன். லைலா விட்டு துணிமணி, உங்க விட்டு துணிமணி இருந்துச்சு, நான் கொண்டுட்டு வந்து போடுங்க, நான் போட்டு துவைக்கிறேன். நான் வீட்டில் என்ன வேலை பார்க்குறேன், எல்லா வேலையும் நீங்களே பார்த்துறீங்க. சும்மாவே உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு அவளா வலியை வாங்கி கொண்டுட்டு வந்து துவைக்கிறாடா. ஆத்தாடி, அம்படு துணியவன் அள்ளி கொண்டு போய் துவைன்னு சொல்லிவிட்டு நானா கொண்டுட்டு வந்து துவைக்கிறேன்னு சொல்றாங்களே. ஏன் இப்படி எல்லாம் பொய் பேசுறாங்க? அடேங்கப்பா, நாத்துனாலும் அவ்வளோ ஒற்றுமையா இருக்காளா? நாத்துனா துணியை வாங்கி துவைக்கிற அளவுக்கு அவ்வளோ பாசமா நாத்துனா மேல அன்னைக்கிளிக்கு. என் பொண்டாட்டி அன்னைக்கிளி நல்ல பொண்ணா கிடைச்சிருக்கா என்னம்மா? ஆமாடா மையனே, அவளுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒத்துமையா இருக்கிறத பார்க்க அம்மாவுக்கே போறாமையா இருக்குன்னா பாத்துக்கவேன். அம்புட்டு ஒத்துமையா இருக்காளுகடா. என் மருமகன்னு இனிமே நான் சொல்ல மாட்டேன், என் மகன்னு தான் நான் சொல்லுவேன். என் மகாலட்சுமி, என் வீட்டுக்கு வந்த அன்னலட்சுமி, எப்பேற்பட்ட மருமக எனக்கு வாச்சிருக்கா. அவ மனசு நோகாம, அவ கண்ணு கலங்காம பாத்துக்கறணும்டா சுப்பிரமணி. என்ன அன்னைக்கிளி, கல்யாணம் பண்ணி வந்த ஒரே மாத்தையில மாமியா வாயில இருந்து மகாலட்சுமிங்கிற பேரை வாங்கியாச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அட போங்க மாமா, நீங்க ஒண்ணு. உங்க அம்மா நடிக்கிற நடிப்பு தெரியாம இப்படி வெள்ளந்தியா இருக்கீங்களே. வந்து ஒரு மாத்துக்கே இம்புட்டு கூத்து நடக்குது. இன்னும் காலத்துக்கு நான் என்னென்னலாம் பாடுபட போறேன்னு தெரியலையே. எடி அன்னைக்கிளி, என்ன உங்க மாமியார் உங்களை இவ்வளவு தூரம் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க, வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராம அமைதியா நிக்கிற? பாருடா என் மருமவளை பாருடா. மருமவ என்னடா மருமவ, என் மவளை பாருடா. லைலாவை காட்டி ஒரு பங்கு மேலதே என் மருமவளை நான் வச்சிருப்பேன். அவளுக்கு என்னெல்லாம் செய்யறனோ அதை பூரா என் மருமவளுக்கும் செஞ்சு அழகு வைப்பேன். என் செல்ல மருமவ ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறாளா? அத்தேங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம எப்படி நிக்கிறா? என் புள்ள நல்ல உள்ளையால வந்து வாச்சிருக்கு.